நம் தேசத்தில் மக்கள் அச்சமின்றி வாழ நல்லாட்சியை வளர செய்து நிம்மதியான வாழ்க்கையை தந்துள்ள துவா செய்யுங்கள். திருப்பத்தூரில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி நடந்த சிறப்பு தொழுகையில் மாவட்ட அரசு டவுன் காட்சி வேண்டுகோள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகை நடத்தினர். ஈகை திருநாளான ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி திருப்பத்தூர் அச்சுக்கட்டு பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. முன்னதாக மாவட்ட அரசு டவுன் காஜியும் திருப்பத்தூர் பெரிய பள்ளிவாசல் தலைமை இமாமுமான KM முகமது பாருக் ஆலிம் தலைமையில் ஜமாத் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், நகர உலாமக்கள் உள்ளிட்டோர் பெரிய பள்ளிவாசலில் ஒன்று கூடி தக்பீர் தெரிவித்து அதன் பின்பு அங்கிருந்து பெரிய கடை வீதி, மூலக்கடை, திண்டுக்கல் ரோடு வழியாக அச்சுக்கட்டில் அமைந்துள்ள ஈத்கா மைதானத்திற்கு நடந்து வந்தனர். பின்பு அங்கு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காஜி குத்பா பேருரையாற்றி நோன்பின் மாண்புகள் குறித்து விளக்கி பின்பு துவா ஓதினார். அப்போது பேசிய அவர், நம்மையும் நம் தேசத்தையும் நம் மக்களையும் அனைத்து விதமான அச்சங்களில் இருந்தும் நல்லாட்சியின் கீழ் வாழும் மக்களாக நம்மை ஆக்கி இந்த தேசத்தில் நல்லாட்சியை மலர செய்து நிம்மதியான வாழ்க்கையை தந்திருள வேண்டும். நம் நாடு கல்வியில் உயர்ந்த நாடாக வேண்டும். நம் சமுதாயத்திற்கு கல்வியில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு பணியில் நாம் அதிகமாக அமர வேண்டும். அதற்கு அல்லாஹ் அருள் புரிய துவா செய்யுங்கள் என வேண்டுகோள் வைத்தார். பின்னர் சிறப்பு தொழுகை முடிந்ததும் சிறுவர், சிறுமியர் மற்றும் பெரியவர்கள் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பள்ளிவாசல் இமாம்கள், ஜமாத்தார்கள், சிறுவர்கள், பெண் குழந்தைகள் என 5000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர். இந்த சிறப்பு தொழுகையை முன்னிட்டு திருப்பத்தூர் நகர் காவல் ஆய்வாளர் கலைவாணி தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். الله أكبر நம்மை, நம் தேசத்தை, நம் மக்களை அல்லாஹ் அனைத்து விதமான அச்சங்களிலிருந்து, வேண்டாதவைகளை விட்டு, தீமையை விட்டு பாதுகாத்து நல்லாட்சியின் கீழ் வாழும் மக்கள் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. நாம் நாடி ஆட்சியை அல்லாஹ் தருவானாக. நல்லாட்சி கேட்க ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. எந்த வேண்டாலும் கேட்கலாம், எவரேற்றாலும் கேட்கலாம் என்பதல்ல. கேட்க வேண்டிய எல்லாவற்றை நாம் கேட்டால் போதும், அல்லாஹ் தந்துவிடுவான். அவன் மாளிக்குள் மோள். ஆகவே கேட்போம், தேசத்தின் நல்லாட்சியை வளர்ச்சியாக எங்களுக்கு இந்த நிம்மதியான வாழ்வு தந்தது புரிவாயாக. ஆமென். நம் நகரை கல்வியிலே உயர்ந்த நகராக வேண்டும். அது குறித்து சில தினங்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்விலே சில கல்வியாளர்கள், கல்வி ஆர்வலர்கள் ஆலோசனை சொன்ன பொழுது, மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு கல்வியிலே இருக்கிறது. அதை நாம் முதலிலே ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்து செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார்கள். நாம் அரசு பணியில் அமர வேண்டும். அரசு பணிகளில் நம் பிள்ளைகளை அமர செய்ய வேண்டும். அதற்கான நல்ல ஆலோசனையை செய்யுங்கள். அல்லாஹ் நன்மை காட்டுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் எங்களுடைய பெண்களுக்கு யாராவது சமுதாயத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு
புரியுங்க, கட்டி புரியுங்க. ஏறத்தாழ 100 தடவை பார்த்திருப்பேன். பேசுனது சில தடவைகளாக இருக்கலாம், பார்த்தது அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்கள்.